அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைங்கெல்லாம் கையை கட்டி வாயில வரல். யாரும் விளையாடுறதுக்கு வரல, விளையாட முடியாது இன்னைக்கு. அதே பெரியவங்களுக்கும் பக்கத்துல இருக்க யாரு கூடயாவது பேசுறதுக்கு நம்ம வரல. இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்களேன், இல்லையா? தொழுச்சிங்களா எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட நல்லடியார்கள்னா நிச்சயமாக தொழுகையை நிலைநிறுத்துவோம். 50 வக்து தொழுகணும்னு இருந்துச்சாமே, எப்படி இருந்திருக்கும்? இரவெல்லாம் நின்று தொழுகக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சாம். கம்பல்சரி எல்லாரும் நைட்டு ஃபுல்லா நின்று தொழுகணும். ஒன்னொன்னா குறைச்சு 5 வக்து அப்படின்னு குறைக்கப்பட்டு நமக்கு சலுகையாக சரி 5 வக்து தொழுவுங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 வக்திலையுமே நமக்கு சில சமயம் கடினங்கள், சிக்கல்கள், தொழுக முடியாத பிரச்சனைகள்ங்கிறது நிறைய வருது. எல்லாம் பாதுகாக்கட்டும். எல்லாம் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் 5 வேளை தொழுகையை நீ வசப்படுத்துவாயா? ஆமீன். நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் முஸ்லிம்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவங்க சொன்னாங்கிறதுக்காக தலையில துணி போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், லூசான ஒரு ட்ரெஸ் மேலுக்கு போட்டு, அது பர்தாவோ துப்பட்டியோ ஏதோ கொஞ்சம் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு லூசான ட்ரெஸ், இது யார் மீது கொண்ட நம்பிக்கையினால நம்ம போட்டோம்? நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பேணுதலை கடைபிடிக்க சொன்னாங்க. அதனால அதன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த உடை பண்பாட்டை நம்ம கடைபிடிக்கிறோம். டைட்டான பர்தா ஏதாவது போடுறதுல நோக்கம் இருக்குதா? உடலினுடைய அமைப்பு வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கறதா பர்தா அப்படிங்கறத போடுறதோட நோக்கம். இதுல பர்தாவை டைட்டா போட்டா உடலோட அமைப்பு வெளியே தெரியுமா தெரியாதா? தெரியும். உடலோட அமைப்பு வெளியே தெரிகிற போது பர்தா போடுவதனுடைய எக்ஸ்ட்ரா மேலுக்கு ஒரு துணி போடுங்கன்னு சொன்னதனுடைய நோக்கம் அடிபட்டு போனது, ஷரியத் மீறப்படுகிறது. ரசூலுல்லாஹ் நம்ம கொடுத்த சட்டம் மீறப்படுகிறது. தலைக்கு ஏன் துணி போட சொன்னாங்க? தலைமுடி கூட அந்நிய ஆணுக்கு ஈர்ப்பு தான். தலைமுடி கூட எல்லாருக்கும் மொட்டை அடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல? தலைமுடிதான் இருக்கிறதுல ரொம்ப அழகானது. அந்த தலைமுடியை நாம் பேணுதலாக பார்த்துக் கொள்வோம். அதை யாருக்கும் அந்நிய ஆண்களுக்கு காமிச்சுக்க வேண்டாம்ங்கிறதுனால தலையில துணி போடுவோம். தலையில் துணி போடுவதோடு சேர்த்து மேலுக்கு வயிற்று பகுதி வரைக்கும் இறக்கமாக வரக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா துணியை போட்டுக்குவோம். இதுக்கு பேரே மாறாப்பு சீலை அப்படின்னு பேர். வெறுமனே கழுத்தை மட்டும் சுத்தி கொண்டு வர்றாங்களே தலைக்கு துணி போட்டு, அதுக்கு பேர் என்ன? இன்னைக்கு எல்லாம் பிள்ளைகள் ஃப்ரில்லாக வச்சு ஒரு ஷாலை போடுறாங்களே, அதுக்கு பேர் என்ன? ஒரு சின்ன ஷாலை போட்டு ஒரு 5 பின்னை யூஸ் பண்ணி அங்க இங்க 5 பின்னை குத்தி இங்கனக்குள்ள தொங்குது வால் மாதிரி. அதை முன்னாடி எடுத்து போடலாம், போடாம அப்படியேவும் விடலாம். அதுக்கு பேர் என்னது? இவையெல்லாம் யூடியூப் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய ஷால் போடும் முறைகள். இவையெல்லாம் உண்மையிலேயே ஷால் போடும் முறைகளான்னு கேட்டா இல்ல. உங்க ஷோல்டரை தாண்டி கீழே இறங்கி கை வரைக்கும் வரணும். அது லூஸா இருக்கணும். நீங்க 5 பின் யூஸ் பண்ணி குத்தி எனக்குள்ள பின் குத்தி விடுறீங்களே வாலு, அந்த வாழை முன்னாடி இழுத்தா வராது. ஏன்னா நீங்க போட்டிருக்க ஷால், நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற ஷால் சின்ன ஷால். தலைக்கு ஹிஜாபை போடக்கூடிய பெண்கள் சின்ன ஷாலை யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் கரித்துணிக்கு போட்டுட்டு பெரிய ஷாலை பயன்படுத்துங்கள் இன்ஷா அல்லாஹ். இது தொடர்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். பெரியவங்களுக்கும் சொல்ல வேண்டிய நிலைமை இன்னைக்கு வந்திருக்குது. உங்களுக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய ஹிஜாப் கம்ஃபர்ட்டா லூஸா இருக்கணும், பெருசாவும் இருக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவோம்.
நம்ம போடக்கூடிய பர்தாவும் நம்ம போடக்கூடிய ஹிஜாப்லையும் ஸ்டோனு மக்னா எல்லாத்துலயுமே கல்லு ஜிமிக்கி ஜமிக்கி. இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப ஷால் போட்டு மக்னா போட்டு உட்காந்துருக்காங்களே, அந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டோம்னா இந்த பாப்பா கூப்பிடுங்க இவாமா, ஒரு அழகான பிங்க் கலர் ஷால் மக்னா. ஏன்னா இந்த மக்னால அங்க காமி எல்லாருக்கும் அந்த மக்னால ஃபுல்லா ஸ்டோன் அப்படிதானே. பிறகு இங்க ஃபுல்லா டிசைன், இந்த மக்னால ஃபுல்லா டிசைன், பின்னாடி திரும்ப பின்னாடி ஃபுல்லா டிசைன் இந்த மக்னால. ஏன் மக்னா அழகா இருக்கணும்ல, சின்ன பிள்ளைக்கு எடுத்துரும் அழகா இருக்கணும்ல. அப்போ ஒரு நல்ல மக்னா போட்டு ஸ்டோன் வச்சு நல்ல டிசைனா இது அழகா தச்சு போடுறது. பிள்ளைக்கு பார்க்க அழகா இருக்கா, அழகா கண்ணு குளிர்ச்சியா இருக்கா, கண்ணு குளிர்ச்சியா போய் பார்த்துக்கோங்க. இது சின்ன பிள்ளை 7 வயசுக்கு மேல பிள்ளைகளுக்கு போடக்கூடிய ஷால் மக்னா பர்தா இவற்றுல கல்லு ஜிமிக்கி ஜமிக்கி உடைஞ்ச கண்ணாடி வளையல ஒட்டி ஃப்ரில்லா போட்டு அப்படி அலங்காரங்களான உடை இருக்காம இருக்கிறது நல்லது. நம்ம நபி அப்படி அலங்காரமாக ஒரு மேல் துணிய போட சொல்லல எங்கேயுமே. உங்க ட்ரெஸ்ல எல்லாரும் நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். வெளியில போகும்போது நம்ம போடுற ட்ரெஸ்ல ஜிமிக்கி இருக்கா, கண்ணாடி இருக்கா, ஜமிக்கி இருக்கா, பல ஏதாவது மெட்டீரியல் நம்ம ட்ரெஸ்ல இருக்கா, எம்ப்ராய்டரியே தேவையில்லாம இருக்குன்னு சொல்வேன். அது ஒரு அழகு தானே. வீட்டுக்குள்ள இருக்கும்போது பட்டு சேலை கட்டி நகை போட்டு நல்ல மேக்கப் பண்ணி தலை நிறைய பூ வச்சு சென்ட் அடிச்சு அத்தர் போட்டு சந்தோஷமா இருங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா, கணவனுக்கு தாய் தகப்பனுக்கு கண்ணுக்கு லட்சணமா சிறப்பா இருங்க. வீட்டுல இருக்க நம்ம பிள்ளைகளுக்கு அம்மா எவ்வளவு நீட்டா இருக்காங்க, அம்மா எவ்வளவு ரெஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க, நல்லா இருங்க. வீட்டுல எந்த தடையும் இல்லையே. வெளியில வரும்போது நம்ம போட்டிருக்கிற மேல போட்டிருக்க லூசான ட்ரெஸ்ல, அது மக்கனாவா இருக்கட்டும், ஷாலா இருக்கட்டும், துப்பட்டாவா இருக்கட்டும், பர்தாவா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ் லூசான ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அதுல எந்த அலங்காரமும் பளபளப்பும் இருக்காமல் பார்த்து கொள்வோம். அப்படி பார்த்துக்கிட்டா நாம் நம்முடைய ட்ரெஸ் கோடுல ரசூல்லா சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டோம் வெற்றிகரமா, அல்ஹம்துலில்லாஹ். ஷால் கலர் கலரா டிசைனா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதுல கண்ணாடி ஜிமிக்கி ஜமிக்கி ஒட்டி பல வெயில்ல போகும்போது லைட்ல வரும்போது பல சும்மா போறவங்களை திரும்பி பார்க்க வைக்குதா இல்லையா? வைக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய பரப்புரை நடக்குது. எங்களை மட்டும் ஏன் குறை சொல்றீங்க? போய் ஆம்பளைங்களுக்கு சொல்லுங்க, ஆண்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட பார்வையை மாத்த சொல்லுங்க. எங்களுக்கே ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு விஷயம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், முற்போக்கு நாகரிகம் பேசக்கூடிய பிள்ளைகள், நிறைய படிச்சு நுனிநாக்கு ஆங்கிலம் பேசக்கூடியவங்க, பல நாடுகளுக்கு போகக்கூடியவங்க, பல வேலை பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய உலக ஞானம் பெற்ற பிள்ளைகள் கேட்கிறாங்க, எங்களையே சொல்றீங்க, அவனை போய் திட்டுங்க. உண்மைதான், நியாயம்தான், நீங்க சொல்ற கோபம் எல்லாம் நியாயம்தான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி கொடுத்தான்? அன்னையர்கள்ட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், உங்களுடைய குரலில் நளினம் காட்டாதீர்கள், குழஞ்சு பேசணும். பக்கத்துல இருக்க யாருடைய உள்ளத்திலேயாவது நோய் இருந்தால் பெரிய பிரச்சனையாகும். பக்கத்துல இருக்கக்கூடியவங்க உள்ளம் நல்லதா இருக்கா இல்லையா, நோய்வாய்ப்பட்டு கிடக்கா இல்லையா, கெட்டவனா நல்லவனாங்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. முன்கூட்டிய பாதுகாப்பு தான் இஸ்லாம். அல்லாஹ் அதான் சொல்லி தர்றான். நீ பாதுகாத்துக் கொள், நீ முன்னக்கூட்டி பாதுகாத்துக் கொள். பிரிவென்டிவ் மெத்தட்ஸ், சேஃப்டி மெத்தட்ஸ், அதுதான் இஸ்லாம். அப்ப முன்கூட்டிய பாதுகாப்புல முதல் பாயிண்ட் என்னது? அலங்காரமான உடைகளை வெளியே போட்டுட்டு போகாதீங்க, பளபளப்பான உடைகளை வெளியே போட்டுட்டு போகாதீங்க. ஃப்ரில்லா அடுக்கடுக்கா மிக அழகாக இருக்கக்கூடிய 5000 10,000 பர்தாக்களை வாங்கி பயன்படுத்தாதீர்கள். ஹிஜாபும் அப்படிதான்.
அந்த ஹிஜாப அந்த ஷாலை சின்னதா யூஸ் பண்ணாதீங்க, பெருசா இருக்க மாதிரி உடைய வயிற்று பகுதிக்கு வரைக்கும் கீழே வரைக்கும் வரணும், முன் பின்னாடி அந்த அளவுக்கு பெருசா இருக்க மாதிரி ஒரு ஷாலை கம்ஃபர்ட்டா யூஸ் பண்ணுங்க. அதுதான் கம்ஃபர்ட். நீங்க கை வீசி நடந்தாலும், நீங்க இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி பாத்திரம் எடுத்தாலும், புக்ஸை எடுத்தாலும், வண்டியில ஏறி இறங்கினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி நீங்க ஒரு ஷாலை பெருசா அப்படி ஒரு மக்னாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, எனக்கெல்லாம் இந்த உடை கிடைத்த பிறகு அத்தனை மகிழ்ச்சி. சேலை கட்டிட்டு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இந்த பிள்ளைகள் பேசினாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. லைவ்ல போட்டுட்டு இருக்காங்களா, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் பேசுறாங்க, அழுகுறாங்க, சமாளிக்க முடியல அப்படின்னா அழகா தூக்கிட்டு போயிருங்க, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க. சேலை கட்டி நிகழ்ச்சிகள் செய்யும் போது சேட்டலைட் டிவிகள்ல பட்டிமன்ற நடுவராக பணிகளை நான் செய்யும் போது சில கடினங்கள் இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் ஒரே மடிப்பு 2 மடிப்பு தான் வைப்பேன். அவ்வளவு பெரிய நீளமாக பயன்படுத்தும் போதே நமக்கு சில சங்கடங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த பர்தா, இந்த மக்னா, இந்த விஷயம்லாம் கிடைச்ச பிறகு மாஷா அல்லாஹ் உண்மையான பெண் விடுதலை இதுதாங்க. உண்மையான பெண் விடுதலை. உள்ள நீங்க நைட்டியே போட்டிருந்தாலும் எந்த கவலையும் இல்லை. அழகா ஒரு லூஸான பர்தாவை மேலுக்கு போட்டுட்டு மக்னாவை போட்டீங்கன்னா, நான் என்ன வைரத்தோடு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன பவள நெக்லஸ் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற என்ன காஸ்ட்லியான விஷயங்கள் கழுத்துல காதுல போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளவு கண்ணியமான ஒரு உடை. இதெல்லாம் போட்டிருந்தாதான் அவ பெரிய ஆள் தெரியுமா? இதெல்லாம் நான் வச்சிருக்கேன், நான் யாரு தெரியுமா அப்படின்னு இருந்த விஷயங்களை எல்லாம் உடைச்சு நீ வச்சிருந்தாலும் தெரிய போறது இல்ல. யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, காட்ட முடியாது, காட்டக்கூடாது. ஒரு சமத்துவமான ட்ரெஸ். நான் இஸ்லாத்துக்கு வரும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தங்க நகைகளை எல்லாம் ஏழை பிள்ளைகளின் கல்விக்கு கொடுத்துட்டு தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். இந்த ட்ரெஸ் போட ஆரம்பிச்ச பிறகு எனக்கு இந்த 4 வருஷமா எந்த தோடு, எந்த செயின், எந்த வளையல், எந்த மோதிரங்கள், இந்த 2 மோதிரமும் மக்கால வாங்கினது. இந்த கல் வந்து ரசூல்லா பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இது மக்கால, இது மதீனால வாங்கினது. சாதாரண விலை குறைவான மக்கா மதீனா ஞாபகமா என் கையில வச்சிருக்கேன். மற்றபடி எந்த தங்க நகைகளும் எனக்கு அவசியப்படல. அல்லாஹ் நான் 36 வயது வரைக்கும் என்ன கண்ணியத்தோடு வாழ்ந்தேனோ அதை விட கோடி மடங்கு அதிகமான கண்ணியத்தை தந்தான், சொந்தங்களை தந்தான், மரியாதையை தந்தான். சுபஹானல்லாஹ். தங்கத்துல இல்ல எந்த அளவுகோலும். இறைவன் மிகப்பெரியவன். இன்னைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பகிரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். எப்போ ஒரு விஷயமே ஷேர் பண்ணும்போது நான் வந்து ஒரு பெரிய மார்க்கறிஞராக பயான் நடத்துறதுக்கெல்லாம் வரல. எனக்கு கிடைச்ச இஸ்லாம், எனக்கு கிடைச்ச நிம்மதி, எனக்கு கிடைச்ச பாக்கியம், எனக்கு கிடைச்ச அருட்கொடை, எனக்கு கிடைச்ச அழகிய முன்மாதிரி, எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், எனக்கு கிடைச்ச வரம், எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அமைதியினுடைய அடித்தளம், இதை பற்றி உங்களிடத்துல பகிர்ந்துட்டு போலான்னு இருக்கேன். அவ்வளவு என்னுடைய சில அனுபவங்களை நான் பகிர்ந்து விட்டு போகத்தான் வந்திருக்கேனே தவிர எதுவும் வந்து புரட்சியாக எதை படிச்சதை வந்து ஒப்பிக்கவோ அந்த அவசியம் எனக்கு இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் எதை செய்கிறேனோ அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்களும் இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும், சமூகத்துக்கும் நல்லா இருக்கும், வறுமைக்கும் சிறப்பா இருக்கும் சொல்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த கூட்டம். வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி 58 நாள் ஆகும், கிட்டத்தட்ட 2 மாசம். இடையில வந்து ஒரு வாரம் ஓய்வு எடுத்தோம். உடம்பு சரியில்லை, கால்லாம் வீங்கி, நிறைய இஷ்யூஸ், தவிர்க்க முடியாம ஒரு வாரம் ஹால்ட் பண்ணோம். தொடர்ந்து இந்த பயணம் போய்கொண்டே இருக்குது. காரணம் என்னன்னா, பெட்டியை கட்டி கொண்டு பயணம் கிளம்பி ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி அந்தந்த மாவட்டத்துல எந்த இடங்களையெல்லாம் சந்திக்க முடியுமோ அங்கெல்லாம் சந்திச்சு பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லி கொண்டு வர்றோம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி கல்கத்தாவில் ஒரு டாக்டர்
ஒரு பெண்மணி பாலியல் வன்கொடுமை மரணம். 90 டிகிரியில காலை விரிச்சு உடைச்சு அவட விரல்ல 2 நகத்தை தவிர வேற விரல்கள்ல நகங்களையே காணும். அவருடைய மார்பகங்கள் இடுப்பு பகுதிகளில் 300 கிராம் சதையை காணலையா. சதையை தின்றுக்காளுங்க. இறந்து போன உடல்களோடு உடலுறவு கொள்வதும் அந்த உடல்கள்ல இருக்க சதையை பிச்சு திங்கிறது ஆகப்பெரிய சைக்கோக்கள் உண்டு இந்த நாள். டாக்டர்ஸ் பட்டியலிட்டு சொல்றாங்க, கஞ்சா, ஹெராயின், கொகைன் இந்த மாதிரியான போதைக்கு அடிமையான மிதமிஞ்சிய மனிதன்கிற ஸ்டேட்டஸை தாண்டி போய் போதைக்கு அடிமையாக கிடைக்கக்கூடிய ஆண்கள் பல பேர் இந்த மாதிரியான வக்கிரங்களுக்கு ஆளாகிறார்கள். இன்னும் நிறைய டிசைனா சொன்னாங்க. அவற்றெல்லாம் மேடையில பேசுறதுக்கே அசிங்கமா இருக்கு. அந்த மாதிரியான செத்து போன பிணத்தோடு உறவு கொண்டு அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான் அந்த அக்யூஸ்ட். இந்த கேஸ்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. அவனோட போன்ல இருக்கு. அந்த வீடியோக்களை வெளிநாடுகளுக்கு பிசினஸ் பண்றாங்களாங்கிற ரீதியில விசாரணை நடந்து கொண்டிருக்கு. எவ்வளவு கேவலமான ஒரு மனித கூட்டம்னு பாருங்க. அந்த பிள்ளை ஒரு MBBS படிச்ச டாக்டர். உயர் படிப்பு படிக்கணும்னு சொல்லி ஹார்ட் சர்ஜன், இதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் படிப்போம், கேள்விப்படுவோம். இதயத்துக்கான சிறப்பு பிரிவுக்கு படிச்சு கொண்டிருந்த நேரத்துல ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் படிக்கலாம். நம்ம பிள்ளைகள்லாம் எத்தனை மணி நேரம் படிக்குது? நான் படிக்கிற படிப்புல கோல்டு மெடல் வாங்கியே தீரணுங்கிற வைராக்கியத்தோட அந்த பிள்ளை படித்து கொண்டிருந்தாள். 36 மணி நேரம் டியூட்டி போடுறாங்க. அந்த டியூட்டிக்கு நடுவுல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவசரமாக போலீஸ்காரனே கொண்டு போய் மின் மயானத்துல அந்த உடம்பை எரிக்கிறதுக்கு காசு கட்டுறான். நீ ஏன் கட்டுற? அவங்க அப்பா அழுதுகிட்டே கேட்கிறாரு, என்னுடைய மகளுக்கு இறுதி காரியம் செய்வதற்கு கூட எனக்கு வாய்ப்பு தரலையடா. எதுக்கு நீங்க போய் என்னோட மகளுக்கு காசு கட்டினீங்க? சுப்ரீம் கோர்ட் அந்த காசு கட்டினதுக்குரிய பில் எங்கன்னு கேக்குது, சலான். அதுக்கு டிபார்ட்மெண்ட் சொல்லுது, போலீஸ்காரங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கன்னு தெரியல. எப்படி? மம்தா பானர்ஜி அங்க முதலமைச்சர், மாணவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அவங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஒருத்தவங்கள வேலையில இருந்து நீக்குறாங்க. யார் தெரியுமா? போலீஸ் கமிஷனர். நம்மளாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போலீஸ்க்கு தானே போவோம். போலீஸ் கமிஷனரை வேலையை விட்டு நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு நாடு. யார நம்புவீங்க? கடைசியா ஒண்ணு நடந்துச்சு. கடைசியா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த காலேஜ் பிரின்சிபல். நம்ம எல்லாம் பிள்ளைகளை ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் யார் நம்ம விட்டுட்டு வரோம்? பிரின்சிபல்கிட்ட சொல்லி, டீச்சர்கிட்ட சொல்லி பிள்ளைய பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வர்றோம். அங்க இருக்க பிரின்சிபலே குற்றவாளினா நீங்க யார நம்புறது? விதமிஞ்சிய கஞ்சா, அதை ஒழிக்க முடியல. 7000 பேரை உள்ள இறங்கி சிசிடிவி கேமரா, கம்ப்யூட்டர் எல்லாம் உடைக்கப்படுது. எந்த ரூம்ல அந்த பிள்ளையோட டெட் பாடி இருந்துச்சோ அந்த ரூமை ஃபுல்லா இடிச்சு உடைச்சாச்சு அடுத்த நாளே. யார் அனுமதி தருவது இருக்கலாம்? எப்பேற்பட்ட நாடு? பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு எங்க இருக்குது? இதுல ஒரு கூட்டம் சொல்லுது, நீ ட்ரெஸ்ஸ கம்மியா போடு, பர்தா போடாத, பர்தா போட்டா அடிமையா அவனை வச்சிருக்காங்க, அடிமையா இருக்காத, சுதந்திரமா இரு, நீ எப்படி இருக்கணும்ங்கிறத நீ தானே முடிவு பண்ணணும். பர்தா போட்டுக்கிட்டு, ஹிஜாப் போட்டுக்கிட்டு, தலையில எப்படி கசகசன்னு துணி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பார்த்து கொண்டு பல மூதேவிகள் அறத்தலைக்கு துணி போட்டுக்கொண்டு எழுத்தாளர்ங்கிற போர்வையில, பேச்சாளர்ங்கிற போர்வையில, அறிவாளிங்கிற போர்வையில, முற்போக்குன்ற போர்வையில, பிசினஸ் பண்றேங்கிற போர்வையில எத்தனை பேர் அறத்தலைக்கு துணி போட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு சும்மா ஷாலை வந்து கழுத்துல சுத்தி விட்டுக்கிட்டு டைட்டா பர்தாங்கிற பேர்ல ஒண்ண போட்டுக்கிட்டு கேவலங்கள். நீங்க தலைக்கு துணியே போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, பர்தாங்கிற ஒண்ண போடலைன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் உடம்பை காட்டுவதற்காக, உங்கள் அழகை காட்டுவதற்காக இவற்றை பயன்படுத்துறீங்களே. இஸ்லாமிய அடையாளம்ங்கிறதுல இருந்து கொண்டு
இந்த தருதலைகளை எல்லாம் டிவிக்கு டிவி பேட்டி எடுத்துக்கொண்டு, சேனலுக்கு சேனல் பேட்டி எடுத்துக்கொண்டு, இன்ஸ்டால பாராட்டி கொண்டு, பல விருதுகளை கொடுத்து கொண்டு, பல முதல் பரிசுகளை கொடுத்து, எப்படியாவது இஸ்லாமிய சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்துல பேணுதலா இருக்கிற பிள்ளைகளை பர்தா போடணும், ஹிஜாப் பேணணும்னு இருக்கிற குடும்பங்களை வழிகெடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டத்தோட அஜெண்டா. 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு திரிகிறார்களே நடு ரோட்ல, ட்வின்ஸ்ங்கிற பேர்ல, ரெட்ட பிள்ளைகள் சினிமா பாட்டுக்கு. சமீபத்துல உடம்பு ஃபுல்லா முடியா கட்டிக்கிட்டு 2 பேரும் சேர்ல உட்கார்ந்து இருக்கு. ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, கேட்டா சாமி வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்காங்களாம். அந்த இடத்துல போய் தசரா கொண்டாடுறாங்கன்னு சொல்லி சினிமால இருக்க சாமி பாட்டெல்லாம் எடுத்து டான்ஸ் ஆடுறாங்க. கூட கூட்டு போறது யாரு? தாய் தகப்பனை கூட்டு போறாங்க. அந்த தாய்க்கு ஹிஜாப் பேணுதல் இல்லை, பர்தா பேணுதல் இல்லை. நல்ல நடுவாக்கு எடுத்துக்கொண்டு தலைக்கு துணி போடுறது கிடையாது. இப்படியா எடுத்து எல்லா போட்டோ எல்லா போஸ்டிங்கும் போடுறது. ஸ்கூல் ஆனுவல் டேல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பிள்ளைகளை டான்ஸ் ஆட விட்டதுல எல்லாரும் கைதட்டினாங்களாம். சரி, நம்ம பிள்ளைகளுக்கு டான்ஸ் ஆடுற திறமை இருக்கு, சிறப்பா நடன கலைஞர்களா உருவாக்கிடுவோம்னு ஒரு தாய் கொண்டு வர்றான். நீங்க ஒரு முஸ்லீம் தாயா, ஒரு முக்மீனான தாய் என்ன செய்வா? பொம்பளை பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அறிவாளியாக்கி ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு நேர்மையான இடத்துக்கு கொண்டு வருவா, ஒழுக்கமான இடத்துக்கு கொண்டு வருவா. அவங்களோட உடல்களை அந்நிய ஆண்கள் பார்க்காத மாதிரி வளர்ப்பா. அவங்க பேணுதலான தாய். இப்லீஸான தாய் என்ன செய்வா? நீ போய் உன் உடம்ப காட்டிக்குவான்னு அனுப்புவா. தாய் சரியாக இருந்தால் பிள்ளை சரியாக இருக்கும். ஒரு தாய் சரியாக இருந்தால் பிள்ளை சரியாக இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும். நீங்க இனிமேலாம் அந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுங்கிறதுலாம் ஆண்டவனோட கையில இருக்கு. மனுஷனால முடியுமான்லாம் தெரியல. ஆரம்பத்தில இருந்தே பிள்ளைகளை பேணி பாதுகாத்து 14 வயசு வரைக்கும் தான் உங்களால சொல்லிக் கொடுக்க முடியும். 14 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் உங்களால கண்காணிக்க முடியும். நம்ம சொல்லிக் கொடுத்தது சரியா இருக்கா, பிள்ளை சரியா நடக்குதா அப்படின்னு 14 to 18 பார்க்கத்தான் முடியும். 14 வயசுக்கு மேல சொல்லி கொடுத்தா பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. வளர்ந்துருப்பாங்க, பெரிய பிள்ளைகளா இருப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியுன்ற மனநிலை வந்திருக்கும், அப்ப கேட்க மாட்டாங்க. அதனாலதான் 5ல வளையாதது 50ல வளையாதுன்னு சொன்னாங்க. எப்ப வளைக்கணும்? 5ல இருந்தே வளைக்கணும். போனை கொடுக்க முடியாதுன்னு இப்ப நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா உங்களால 15 வயசுல இந்த பிள்ளைகளை சமாளிக்க முடியாது. சமாளிக்க முடியாது. இன்னைக்கு குப்புறப்படுத்த அழுது மிரட்டுவான். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கு நடுவுல கயாங்கன்னு கத்திட்டு அழுவும். சரி, இந்த இடத்துல இருந்து அமைதியாவது இரு அப்படின்னு கையில போன கொடுத்துருவான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி மிரட்டுவாங்க. நீங்க 5ல வளைக்காம 50ல வளைக்க முடியாது. உங்க பிள்ளைங்களுக்கு அன்பால் நீங்க வளைச்சு கொடுக்க முடியும்னு காட்டுங்க. ஆனா அதிகாரம் பண்ணா மிரட்டுனா அம்மாவை அடிபணிய வைக்கலாங்கிற உணர்வை உங்க பிள்ளைகளுக்கு தராதீங்க. திருப்பி படாமல் வைக்க வேண்டியதுதான். தாயின் காலடியில் சொர்க்கம் கிடக்கு அப்படின்னு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. எட்டி மிதிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க பல பேர். குற்றாலம் மாதிரியான பல இடங்கள்ல கொண்டு வந்து வயசான அம்மாக்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு அழுக்கு துணி மூட்டையை போடுற மாதிரி போட்டு போயிடுறாங்க. ஒரு மூட்டை நெளியுது, என்னன்னு பார்த்தா அழுக்கு துணிகளுக்குள்ள ஒரு வயசான தாய் உள்ள இருக்காங்க. வயசாயிருச்சு, இவங்களால பிரயோஜனம் இல்லை, இருமிட்டு கிடக்குறாங்க, கொலை செய்ய முடியல, கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு வயசான ஆதரவச்சு கிடக்கக்கூடிய பெரியவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு 5ல நீங்க வளைக்கலைன்னா உங்களால 50ல வளைக்க முடியாது. ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க பிள்ளைகளை. அன்பாலே சொல்லித்தர முடியும் 5ல இருந்தே. போன் அப்படிங்கிறது நீங்க அறிமுகப்படுத்திதான் உங்க பிள்ளைகளுக்கு, நீங்க கொடுத்துதான் உங்க பிள்ளைகளுக்கு. தானா வானத்திலிருந்து கொத்துக்கிட்டு வந்து நம்ம பிள்ளைகள் போன் அப்படிங்கறத தேடி வரல, நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணதான்.
நம்ம சொல்லி கொடுத்ததுதான், நம்ம அறிமுகப்படுத்தினதான். இவர் தான் உங்க வாப்பான்னு அம்மா சொல்லி கொடுத்தாதான். அது மாதிரி அம்மா சொல்லி கொடுத்தாதான் எல்லாம். நம்ம 5ல விட்டுட்டோம், 50ல கஷ்டப்படுறோம். இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, என்னோட தம்பிக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தரேன்னு ஒருத்தி வந்தா, டிவியில பேசினா. ஒரே எல்லா சேனல்லையும் அவளை பேட்டி எடுத்து போட்டாங்க. பாத்தீங்களா? யாராவது பாத்தீங்களா? பார்த்திருப்பீங்க. எல்லா முக்கிய சேனல்லையும் அவளை பேட்டி எடுத்து போட்டாங்க. அவ என்னடானா ஃபுல் லிப்ஸ்டிக், ஃபுல் மேக்கப், அரைத்தலைக்கு துணி போட்டு சும்மா கழுத்து சுத்திக்கிட்டு, கழுத்து தெரியுது. அப்ப அப்படி சுத்தி போட்டிருக்கா ஒத்தையா, கழுத்து தெரியுது. அப்ப அவ சொல்றா, முஸ்லீம் எல்லாம் கமெண்ட் பண்றாங்க, கழுத்து தெரியாம ஷால் போடுங்கன்னு என்னை மிரட்டுறாங்க. கழுத்து தானே, அது சதை தானே, அதுல என்ன காமத்தை பாத்தீங்க? அறிவாளி விளக்கெண்ணைகளா உடம்பு முழுவதும் சதைதான். கழுத்து மட்டுமா சதை? உடல் முழுவதும் சதை தானே. உள்ளத்தில் நோய் இல்லாதவன் நீ கழுத்தை காமிச்சாலும் அவன் போயிடுவான். அவன் பார்த்துட்டு நிக்க மாட்டான். அவன் உள்ளத்துல நோய் இல்ல, அவன் தப்பா நினைக்க மாட்டான். உள்ளத்துல நோய் இருக்கிறவன் என்ன ஆகுங்கிறது அவனோட சதவீதத்தை பொறுத்தது. அதனால நாம் அதை தூண்ட வேண்டியது இல்லை. நம்மை நாம் பாதுகாத்து பேணுதலா இருந்துக்குவோம். எது ஈர்ப்போ அது ஈர்ப்பு தான். இறைவன் அப்படித்தான் படைச்சிருக்கான். கையில பச்சை குத்திக்கிட்டு, டைட்டான ஒரு பனியன் மெட்டீரியல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, இவங்களெல்லாம் ஏன் எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க தெரியுமா? ஒரு அறக்குறையான ஒரு நபர்கிட்ட இருந்து இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிற விஷயத்த முற்போக்கு பேசி, ட்ரெஸ் நீ எப்படி போட்டாலும் பாக்குறவன் பாப்பான் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போய் வெளியே சொல்லணும். அதை பார்க்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய பெண்கள் வழிகட்டு போகணும். குறிப்பா அடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். ஏன்னா அவங்கதான் நிறைய இன்னைக்கு சோசியல் மீடியா, இன்ஸ்டான்னு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஈஸியா கெடுத்துடலாம்ல. அப்படி ஒரு பெரும் கூட்டத்தினுடைய ஐடியாலஜி சும்மா கிடையாது. இப்போ ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கோம், நம் நாயகம் அப்படின்னு சின்ன பிள்ளைகள் படிக்கிற மாதிரி ஒரு புக்கு. நம் நாயகம் பிராக்கெட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்திருக்கணும், அதுவும் போடல. சரி, யார் எழுதியிருக்கான்னு பார்த்தா ஒரு பெண்ணோட பேரு, துபாயில இருக்காங்களா. பின்னாடி எடுத்து அட்டப்படத்துல பார்த்தா கழுத்து சுத்தி ஷாலு, அரைத்தலைக்கு துணி. யார் இவங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட போஸ்டிங் ஃபுல்லா பர்தா ஹிஜாப் பேணுதல் இல்ல, ஃபுல் லிப்ஸ்டிக், ஃபுல் மேக்கப், பிசினஸ் பண்றாங்களாம். நான் இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறேன், நம் நாயகம்னு பெயர் வச்சு ரசூலாவின் வாழ்க்கையிலிருந்து 63 செய்திகளை தொகுத்து கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய நான் எழுத்தாளர் என்று பேசிக் கொள்ளுகிற பெருமை கொள்ளுகிற பெண்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து நமக்கு படிப்பினை இருக்கிறது. நீங்க ரசூலா சொன்னதை என்ன விளக்குனீங்க? அரைத்தலைக்கு துணி போட சொன்னாங்களா? லிப்ஸ்டிக் போட சொன்னாங்களா? லிப்ஸ்டிக் போட்டு எல்லாத்துலயும் போஸ்டிங் போட சொன்னாங்களா? மேக்கப் பண்ண சொன்னாங்களா? மேக்கப் பண்ணி எல்லாத்தையும் வெளியே காமிச்சிட்டு வெளியே அப்படித்தான் போய் எல்லாத்தையும் அப்படித்தான் காட்ட சொன்னாங்களா? பர்தா போட சொல்லலையா? மேல ஒரு எக்ஸ்ட்ரா துணி போட சொல்லலையா? சட்டை பேண்ட போட்டு கொண்டு நிக்கிறீங்க உங்க போட்டோஸ்ல. நீங்க என்ன எழுத்தாளர்? நீங்கள் எங்கள் நபியை பற்றி எழுதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எங்கள் நபியை பற்றி எழுதுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதுனாலும் அதை பற்றி எழுதி நீங்கள் என்ன விளங்கி கொண்டீர்கள்? எங்கள் நபியை பற்றி என்ன விளங்குனீங்க? வீட்டுல இருக்கும் போது நல்ல அலங்காரமா இருங்க, சந்தோஷமா, கண்ணுக்கு குளிர்ச்சியா. வெளியில வரும்போது கண்ணியமான ஆடை உடுத்திட்டு வாங்க. அது யார் கண்ணையும் ஈர்க்க கூடாது. அந்த ட்ரெஸ் அழகா இருக்கக்கூடாது. முதல்ல நீ அழகாக யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பேணுதலான ட்ரெஸ் கோடு. லூசான ட்ரெஸ், லூசான மக்னா, ஷாலு, துப்பட்டி, துப்பட்டா எல்லாம். நீங்கள் என்ன விளங்குனீங்க? ஆனா இன்னைக்கு வீட்டுல இருக்கும்போது எப்படி இருக்கும்? எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது என்ன ட்ரெஸ் போடுவோம்? நைட்டி. வீட்டுல இருக்கும்போது என்ன ஹேர் ஸ்டைல்? கொண்டை. கொண்டையை எடுத்து கட்டினோம்னா, ஒரு நைட்டிய போட்டோம்னா வர்ற பரப்பா வீடு கூட்டுறது என்ன, பாத்திரம் கழுவுறது என்ன, டாய்லெட் தீம்புறது என்ன, இங்க சமைக்கிறது என்ன, பிள்ளைகளை குளிக்க வைக்கிறது என்ன, கிளப்பி அனுப்புறது என்ன, ஒரே பரபரப்பு, வேர்த்து விறுவிறுத்து கச கசன்ட்டு. அந்த பக்கம் வீட்டுக்காரர் அந்த வழியை வந்தாருன்னா நம்மளை பார்த்து அந்த வழியே போயிடுவார்.
வீட்டு நிலைமை நம்ம தான் வேலைக்காரி, அப்புறம் என்ன செய்ய முடியும்? சரி, ஏதாவது ஒரு நேரத்துல குளிச்சு கிளம்பி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல பவுடர் போட்டு நல்ல வாசனை திரவியங்கள்லாம் பூசி பூ வச்சு கணவர் வெளியே வேலைக்கு போயிட்டு வர்ற நேரத்துல நல்ல பிளசண்டா சந்தோஷமா வாங்க அப்படின்னு கொண்டு போய் கம கமன்னு ஒரு காப்பியை கொடுத்தா எப்படி இருக்கும்? காப்பியும் கம கமன்னு இருக்கும், பொண்டாட்டியும் கம கமன்னு இருப்பா. அடாடா, அவருக்கு சொர்க்கத்தை பூமியிலே இறக்கி கொடுத்தாப்புல இருக்கும்.